சிவனுக்குரிய சின்னமாகிய ருத்ராட்சத்துக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அஷம் என்றால் கண்கள் என்று பொருள். உறுப்புகளில் கண்கள் தலையானது. ஒரு மனிதன் உயரமாகவோ குட்டையாகவோ குண்டாகவோ ஒல்லியாகவோ கருப்பாக சிவப்பாக இப்படி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உடம்பு எனும் பஞ்சபூத அம்சங்கள் ஆளுக்கு ஆள் மாறுபடக்கூடும். ஆனால் பெரும்பாலும் கண்கள் மட்டும் எவருக்கும் மாறுபடாது, ஒரே அளவு கொண்டதாக இருக்கும். அதுவே ஒளியை கொண்டு வழியை காட்டுவதாகவும் இருக்கும். கண்கள் மட்டும் இல்லாவிட்டால் வாழ்வில் எது இருந்தும் பயனில்லை அல்லவா? வாழ்க்கை முழுக்க பிறர் தயவிலே வாழ வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையும் வந்துவிடும். கண்களுக்கு அப்படி ஒரு சக்தி. கண்களிடம் உள்ள இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? 2 கண்கள் இருந்தாலும் 2 தனித்தனி காட்சிகளை அவை பார்ப்பதில்லை. ஒன்றுபட்டு ஒரு காட்சியைத்தான் பார்க்கிறது. 2ம் ஒன்றுபட்டால்தான் காட்சி தெளிவும் கிடைக்கும். எனவே கண்கள் 2ம் ஒரு அடிப்படை உண்மையை நமக்கு சொல்கிறது. இத்தனை சிறப்பு கொண்ட கண்கள் எல்லோருக்கும் 2, ஆனால் ருத்ரனாகிய சிவபெருமானுக்கு 3. நெற்றியில் ஒரு கண்ணுடையவன் தான் ஈசன். அந்த நெற்றி கண்ணுக்கு ஞான கண், சுடர்விழி என்று கூட பெயர் உண்டு. இந்த ஞான கண் தான் ஈசனின் 3வது கண்தான் மண் மீது ருத்ராட்சம் என்கிற தாவரமாக தோன்றி அந்த அம்சங்களை தன்னகத்தே கொண்டு ருத்ராட்ச கனிகளாக மரத்தில் தோன்றி காயாகி உதிர்ந்து விழுகிறது. இந்த ருத்ராட்ச காய்க்கு அதிசய சக்திகள் உண்டு. ஒரு ருத்ராட்ச கனியை எடுத்து பார்த்தால் அது விளங்கும். அவைகளின் சுளை கனிக்கு கனி மாறுபட்டிருக்கும். சில ருத்ராட்சங்கள் ஒரே கனியாக இருக்கும். இதை ஒரு முகம் என்று சொல்வார்கள். 1, 2, 3 என்று 12 முகங்கள், அதாவது 12 சுளைகள் கொண்ட ருத்ராட்சங்களும் கிடைக்கிறது. இது காய்ந்த பிறகு கல்லை போல உறுதியாக மாறிவிடும். நெடுங்காலத்திற்கு இது அதே உறுதியோடு இருக்கும். இதை பூச்சிகள் தாக்காது. வெப்பம் குளிருக்கும் இது ஈடு கொடுக்க வல்லது. இதை அணிந்திருப்பவர் உடம்பின் வெப்பத்தை இது உறிஞ்சி எடுத்துவிடும். இதை கழுத்தில் மாலையாக அணிய பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனின் உடம்பில் வெப்பம் அதிகரிக்கும் போது அவனது வயிற்றில் முதலில் புண் தோன்றும். அது தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள வாயிலும் தோன்றும். அப்படியே அந்த வெப்பம் வயிற்றுக்கும் வாய்க்குமாக பரவி கிடக்கும். அதன் இடைப்பட்ட பாகம் தானே கழுத்து. கழுத்தை சுற்றி ருத்ராட்சங்கள் இருக்கும் போது அந்த வெப்பத்தை ருத்ராட்சம் உறிஞ்சி எடுத்துவிடும். அது மட்டுமல்ல, கண்டம் என்கிற கழுத்து பகுதிதான் உடம்புக்கும் சிரசுக்கும் பாலம். எனவே திருஷ்டிக்கும் அதிகமான தாக்கம் அங்கு உண்டு. அதில் இருந்தும் இந்த ருத்ராட்சங்கள் அதை அணிந்திருப்பவரை காக்கிறது.